மந்த் ஃபர்ஸ்ட் வந்தோடனே சேலரி டே எல்லாருக்குமே சந்தோஷமான நாள். எனக்கும் சந்தோஷம், பட் கொஞ்சம் வேற மாதிரி. வணக்கம், அன்புடன் பிரியா. ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய டிஸ்க்ளைமராக ஐ வுட் லைக் டு சே தட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, இல்லை இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க பாதியிலே வீடியோ பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். அதாவது எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும், எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு எஸ் இது எல்லாமே நடக்கும். பட் தென் யூ ஹாவ் டு கிவ் சம்திங் டு கெட் சம்திங் இல்லையா? ஸோ அந்த கிவ்வை பற்றியே சொல்லாமல் எப்படி கெட்டை பற்றி மட்டும் சொல்ல முடியும்? ஸோ அப்படி நான் இவ்வளோ தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னேன்னா அப்பா அப்படின்னு நினைப்பீங்க. வுட் ஆல்சோ நோ லைக் என்னெல்லாம் கொடுத்து என்னெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வி வில் பி ஏபிள் டு கெட் அப்படின்றது. ஸோ இது பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பேடே பற்றி சொன்னால் ஓரளவு உங்களுக்கு புரியும்னு நினச்சேன். அண்ட் ஆல்சோ இட்ஸ் நாட் லைக் இன்னைக்கு உள்ளது இந்த மாதத்துக்கு உள்ளதுன்னு இல்லை. இட்ஸ் லைக் 4 இயர்ஸாக நம்ம பிகினிங் ஸ்டேஜில் இருந்த மைண்ட் செட் இப்போ இல்லை, இப்போ உள்ளது அப்போ இல்லை. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸையும் இதில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் யாராவது பிஸ்னஸ் பண்ணால் டெஃபினெட்லி திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. இஃப் நாட் பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அனுப்பிச்சி விடுங்க. ஓகே, பர்சனலாக சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, 1ஆம் தேதியான காசு கொடுத்தா திருப்பி நமக்கு காசு வராது, ஸோ அன்னைக்கு கொடுக்கக்கூடாது. பட் ஐ டோட்டலி டிஸ்அக்ரி. பிகாஸ்லேயே என்னென்னா எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்தே ஆகணும். பிகாஸ் ஒன் மேன் ஆர்மி கிடையாது பிஸ்னஸ், இட்ஸ் கைண்ட் ஆஃப் டீம் ஒர்க். ஐ டோட்டலி பிலீவ் இன் தட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பேடேயில் 1ஆம் தேதியோ சம்டைம்ஸ் 30th கூட ஐ வில் பே ஆல் த எம்ப்ளாயி பில்ஸ். லைக் அவங்களோட சேலரி தான் ஃபர்ஸ்ட் நான் போட்டுடுவேன். ஸோ திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் திங் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் ஸோ லாங். பிகாஸ் ஸோ நம்ம கொடுக்குற அந்த மணியால் இன்னொரு ஃபேமிலி வளர்றதை நம்ம பார்க்குறோம். அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னும் போது அது தனி மகிழ்ச்சி. ஸோ அது பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். நம்பர் 2 என்னென்னா பில்டிங் ரெண்ட்டு ப்ளஸ் இபி இதெல்லாம் போயிடும். நம்பர் 3 என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், பிஸ்னஸ்னாலே லோன்ஸ் இருக்கும். இஃப் சப்போஸ் நீங்கள் யாராவது நினச்சிட்டு இருக்கீங்க இல்லை பிஸ்னஸ் அது எப்படி லோனே இல்லாமல் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் என்கிட்ட இருக்குன்னா சூப்பர், தட்ஸ் குட். பட் இன் மை கேஸ் அந்த மாதிரி இல்லை. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் லோன்ஸ் வாங்குற மாதிரி தான் இருந்தது, விச் இஸ் அகேன் குட் ஆக்சுவலி. பிகாஸ் ஐ நோ நமக்கு புரியணும், நம்ம லோன் வாங்கினாலும் நம்மளால் அடைக்க முடியுமா, இட்ஸ் லைக் நம்பர் கேம். நம்ம பண்ண முடியும் இல்லை பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் வாங்கலாம். ஸோ லைக் தட் ஒன்லி. ஸோ நம்பர் 3 நம்ம லோன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறது, டெட்ஸை இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது, கொஞ்சம் நம்ம வாங்கியிருக்க அமௌண்ட்டே கட்டுறது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ நம்பர் எனக்கு தெரியுது அடுத்த பாயிண்ட் போகிறதுக்குள்ள. அப்போ என்னதாம்மா நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இட் இஸ் தேர், பட் ஐ வில் டெல் யூ வென். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது இட்ஸ் லைக் வெரி ஹார்ட் ஃபார் மீ. அது எப்படி நம்ம வாங்குறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கோமேன்ற மைண்ட் செட் தான் எனக்கும் இருந்தது. பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங். பிஸ்னஸ்ன்றது எனக்கு பர்சனலி இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன்ற போது எம்ப்ளாய்க்கு மணி கொடுக்கும்போது கூட ஐ வாஸ் நாட் ஹாப்பி ஒன்ஸ். ஓகே, அதே மாதிரி வெண்டாருக்கு வந்து கொடுக்கும்போது ஓகே நமக்கு இப்போ தான் வந்திருக்கு உடனே போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி டாட் மீ லைக் 4+ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இட்ஸ் அ ப்ராசஸ். லைக் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இது ஆக்சுவலி. நம்ம ஒரு பே பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. வேல்யூ கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம், நம்ம பண்ணுற பொருளுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இது எனக்கு இன்னும் டீட்டெயிலாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அது புரிஞ்சதுக்கப்புறம் ஐ கெப்ட் மூவிங். என்னன்னா கொள்முதல்னு சொல்லுவாங்க நார்மலாக லோக்கல் லாங்குவேஜ் நம்ம தமிழில். எப்படின்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா ரா மெட்டீரியல் வாங்குறது, டெஸ்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு செலவுகள் இருக்கும் இல்லையா, பிரிண்ட் பண்ணுறது, பேக்கிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா திருப்பி உங்களுக்கு இதெல்லாம் பொருள் இருந்தால் தானே யூ கேன் மேக் ஃபில் அண்ட் சென்ட் இட் டு யுவர் பீப்புள் ஆர் கஸ்டமர். ஸோ அதுக்கு வந்து ஈவன் மார்க்கெட்டிங் வரும், வெப்சைட்னா டொமைன், ஹோஸ்டிங், லொட்லோஸ்க்கு எல்லாமே வந்துடும். அதே மாதிரி அப்கிரேட் பண்ணணும். எவ்ரி பிஸ்னஸ் வந்து அதே ஸ்டாக்னட் ஆகாமல் அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணணும். இஃப் சப்போஸ் இது மிஷின் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னா ஐ ஹாவ் டு பை தட். அது அட்டர் ஸ்ட்ரிச் நம்ம வாங்க முடியாது, எவ்ரி மந்த்தும் வாங்க முடியாது. ஏதாவது ஒரு மாதம் ஜாஸ்தியாக ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்காமல் பிஸ்னஸ்குள்ளேயே திருப்பி போடணும். இட்ஸ் லைக் தட். பிகாஸ் ஒரு 6,000 ருபீஸில் ஆரம்பித்து அந்த ஏன்னா என்கிட்ட ஃபண்டு கிடையாது. ஸோ அந்த நெக்ஸ்ட் மந்த் நான் ரொட்டேட் பண்ணி தான் ஆகணும். 6,000 ருபி ஒரு 7,000 8,000 வந்துச்சுன்னா அந்த 8,000 ருபியில் நான் 1 ருபி கூட எடுத்துக்காமல் திருப்பியும் அதை ப்ராடக்ட் வாங்கி செஞ்சு இப்படியே கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ கேன் ஏபிள் டு கெட் ப்ராஃபிட். இப்போ மணி இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் ஓகே, நமக்கு ஃபண்ட் வருது. பட் மணி இல்லாதவங்களுக்கு யுவர் டைம் அண்ட் எனர்ஜி போட்ட மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். பேசிக்லி என்ன ஃபவுண்டர்னா ஆக்சுவலி பணம் போட்டால் மட்டும் பத்தாது. டு லாங் லாஸ்ட் ஃபார் சம் இயர்ஸ்
ஃபியூ இயர்ஸ்னால் கண்டிப்பாக அதில் சின்சியரான எஃபர்ட் போடுறோம், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நினச்சா எவ்ரி சிஇஓ ஆர் ஃபவுண்டர் ஹேஸ் டு கீப் ஆன் லேர்னிங் எவ்ரி சிங்கிள் டே. ஸோ அதை நான் முடிவு பண்ணிட்டேன். லைக் நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோன்ற மாதிரி எல்லா மாதமும் ஏதாவது ஒன்று நான் கற்றுட்ருப்பேன். லைக் ஒரு மினிமல் கோர்ஸாக ஃபஸ்ட்டு யூடியூப் தான் எனக்கு குரு மாதிரி. ஸோ அதை மீறி அது நமக்கு புரியாத போது வி ஹாவ் டு பே அண்ட் லேர்ன்ற மாதிரி இருக்கும். ஈவன் நவ் ஐ எம் லேர்னிங் ஏஐ. ஸோ அதுதான் ஃப்யூச்சர், இட்ஸ் நோ அதர் கோ. பட் திடீர்னு ஒரு நாள் போய் என்ன கஷ்டம், இன்னையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் லைக் ½ டெய்லி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இங்கிலீஷ் வந்து சரியாக வராதுன்னு ஐ நோ, லைக் கிராமட்டிக்கல் எரர். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு 15 மினிட்ஸ் டே படிச்சுட்டு இருந்தேன். புக்ஸ் படிப்பேன் ஒரு ½ அந்த மாதிரி. யோகா, மெடிடேஷன், இட்ஸ் ஃபார் மை பர்சனல் திங். லைக் என்னோடய மனம் உடல் எல்லாமே அமைதியாக இருந்தால் தான் ஐ கேன் ப்ரொசீட். ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இதெல்லாமே யூடியூப், புக்ஸ் அதையும் தவிர்த்து நமக்கு நாலேஜ் அக்வயர் பண்ணால் இதில் ரொம்ப ப்ரொஃபஷ்னல்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பே பண்ணி ஸோ இதுக்கும் ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட். ஓகே, ஸோ பேசிக்லி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர என்னோட வயிற்றுக்கோ என்னோட வாய்க்கோ எடுக்கிற மாதிரி இருக்காது. ஓகே, இந்த லேர்னிங் ப்ராசஸ்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னோடய பிஸ்னஸ் க்ரோ ஆகுச்சுன்னா டெஃபினெட்லி என்னோட சுற்றி உள்ளவங்களை அதை இம்பேக்ட் பண்ணும். ஸோ அதை புரிஞ்சதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் ஆன் லேர்னிங் ஸோ மச். இன்ஃபேக்ட் இந்த ஒரு 2 இயர்ஸாக ரொம்பவே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், விச் ஐ வில் நெவர் எவர் ரெக்ரெட். அது நான் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறது நான் எப்படி ஃபீல் பண்ண மாட்டேனோ அதே மாதிரி தான் இதுவும். கவர்மெண்ட் டேக்ஸஸ் அது பே பண்ணிடணும் எவ்ரி சிங்கிள் மந்த். அது ப்ராப்பராக ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அதெல்லாம் பண்ணிடணும் ஃபைல் பண்ணி. ஸோ அது நீங்களே பண்ணலாம், இல்லை ஆடிட்டர்கிட்ட கொடுத்து பண்ணலாம். இட்ஸ் லைக் தட். ஈவன் ஐ வில் டூ த சேம். ஓகே, இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன்னா இது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் எப்படி இருந்ததுன்னா நம்மளே தான் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தது. டு பி ஹானஸ்ட் அதுதான் உண்மை. மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் இப்படி தான் இருக்கும். இஃப் நாட் யூ வில் பி லைக் சில்வர் ஸ்பூன் இருக்கிற மாதிரி. என்னை கேட்டிங்கன்னா இன்வெஸ்டர்ஸோட பணத்தை பர்ன் பண்ணக்கூடாது, பேரண்ட்ஸோட பணத்தையும் பர்ன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு உங்கள் மேலே தைரியம் இருந்து நீங்கள் ஒன்று பண்ண முடியும், நீங்கள் ஒன்று உருவாக்க முடியும்னு தெரிஞ்சால் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது. பிகாஸ் இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஐ டைரெக்ட்லி டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ பீப்புள் இதை சொல்லி. ஸோ அந்த நம்பிக்கை எப்படி வரும்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ண முடியும்னு நினச்சி ஆரம்பித்து அதை பண்ணி ஒரு டிக் மார்க் நமக்குள்ளே நமக்கு டெஸ்ட் பண்ணி வாங்குவோம் இல்லையா, அப்போ தான் நமக்கே நம்பிக்கை வரும். நமக்கு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுற்றி உள்ளவங்க நம்புவாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ எப்போ தான் நான் earn பண்ணுவேன், என்ன தான் earn பண்ணுவேன்னா நான் சொன்னேன் இல்லையா, இட்ஸ் நாட் லைக் எவ்ரி மந்த் we can get profits. அண்ட் ஆல்சோ எல்லா மாதமும் நம்ம எடுக்கணுன்ற அவசியமும் இல்லை இங்கே. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சனல் ஒரு பிஸ்னஸ் க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இட்ஸ் லைக் நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு டார்கெட், என்னோட கேஸில் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணால் வழியே நான் எடுக்க மாட்டேன். இல்லைனா ஐ வில் பி லைக் ஓகே இட்ஸ் ஓகே, எதுவுமே இல்லாமல் ஈவன் 1 ரூபி கூட எடுக்காமல் கிட்டத்தட்ட 2 வருஷம் இருந்தேன் நான். ஒரு 2 மாதம் என்னால் இருக்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லை. ஐ வில் ஒர்க் ஃபார் தட் பர்டிகுலர் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணி அந்த ஆக்ஷனை எக்ஸிக்யூட் பிளான் பண்ணி ஆக்ஷனாக ஆக்கி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுலேருந்து வர அவுட்புட்டை ஐ வில் டேக் இட். லைக் இயர்லி 1 or 2 times ஒரு ஃபியூ மந்த்ஸாக இருந்தாலும் இட் வில் பி லைக் பல்க். இங்கே வந்து பே அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் இன்வெஸ்டிங் ஆன் மீ. என்னை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல தான் இந்த பிஸ்னஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது நான் ஒரு பாயிண்டில் புரிஞ்சுக்கிட்டேன். ஹைலி ரெக்கமெண்ட். உங்களுக்கு யாருக்குமே வந்து பெரிய அளவில் பணம் வசதிகள் இல்லைன்னா நான் இதை தான் நான் சொல்லுவேன். எதுனாலும் பண்ணு, சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம், உன்னால் முடியும்னு சொல்கிற ஒரு கூட 4-5 பேர் இருந்தாலும் we can make it happen. ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம என்ன ஏர்ன் பண்ணதில் நான் என்ன சேவ் பண்ணேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்றதை பற்றி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் கேட்டிருந்தீங்க இதை பற்றி. இஃப் யூ வாண்ட் யூ ஷேர். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன். இன்னொன்று அந்த ஃபவுண்டர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக நம்ம வளரணும்னா நம்ம பிஸ்னஸ் வளராது, ரொம்ப வருஷம் லாங் லாஸ்டிங்காக இருக்காது. எக்ஸாம்பிள் ஜோஹோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும். பட் 2000க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. 15 வருஷமாக அவங்க அமைதியாக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இட்ஸ் லைக் ஸ்கை ராக்கெட்டிங் அவங்களோட பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி தான் பேஷன்ஸ்,
வித்தவுட் பே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக பிஸ்னஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது we can able to get it. Of course, what you work for, pay is what you value for. So when you give more value, you will get more pay. So that's it. உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்புடன் பிரியா.